சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். சிஸ்டர் இன்னைக்கு வந்து 6/8/1970 முறையில் 2வது பார்ட்டு. ஸோ இது செம பவர்ஃபுல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பார்ட்டு. ட்ரெஸ் மாத்துற மாதிரி இந்த உடம்ப மாத்த முடியுதா? ஒரு செகண்ட்ல தேக உணர்வுல இருந்து வர முடியுதா? விடுபட முடியுதா? ஆத்ம அபிமானியா இருக்க முடியுதா? அல்லது டைம் எடுக்குதா? ஏன்னா எந்த அளவுக்கு யோகத்துல மூழ்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் அங்க ஜீவன் முக்தி நிலையில பதவி கிடைக்கும். ஆனா எப்படி யோக யுக்தத்துல இருக்க முடியும்? எந்த அளவுக்கு பந்தனத்துல இருந்து விடுபட்டிருக்கீங்களோ, அந்த அளவுக்கு தான் யோக யுக்தத்துல இருக்க முடியும். அதனால தான் பாபா வந்து பந்தனத்துல இருந்து விடுபட்டவங்க தான் எனக்கு பிரியமானவர்கள், விடுபட்டு இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இல்ல அப்படின்னா, ஆ பந்தனத்துல இருந்து விடுபடலன்னா யோக யுக்தாவும் இருக்க முடியாது. அப்ப எப்படி உங்கள சர்வசக்திவான்னு சொல்ல முடியும்? அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஏன்னா இங்க சக்தின்றதே உடம்ப விட்டு வெளியில வர்றது தான் அந்த சக்தி. இல்லையா? அந்த சக்தி இருக்கிற வரைக்கும் எதுலயும் ஒட்டிக்க மாட்டோம். சக்தி இல்லன்னா எதையாவது புடிச்சுக்கிறோம். அதுதான். ஃப்ரீயா இருக்கிறது. சோ அடுத்தது நம்ம பார்க்கலாம். அது படிங்க சிஸ்டர். தேகத்தின் சம்பந்தம். உடலின் சம்பந்தம் மற்றும் உடலின் பொருட்கள் மேல் உள்ள பற்றுதலை நீக்குவது சுலபம். ஆனால் உடலின் பற்றுதலிலிருந்து விடுபடுவது கடினமான காரியமாகும். இப்பொழுது எந்த பந்தனம் இன்னும் இருக்கிறது? இந்த உடலின் பற்றுதலிருந்து விட வேண்டும். எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது உடலில் வருவது. அந்த பயிற்சியை இப்பொழுது மிக கடினமாக செய்ய வேண்டும். எப்படி இப்பொழுது என்ன படிக்கவா பிரதர்? படிங்க சிஸ்டர். எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது உடலில் வருவது. அந்த மாதிரி பயிற்சியை இப்பொழுது மிக கடினமாக செய்ய வேண்டும். எப்படி தந்தை இப்பொழுது உடலை ஆதாரமாக எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறாரோ அதே போல நாமும் உடலின் ஆதாரத்தை எடுத்து காரியம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த மாதிரியே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விலகியிருக்கும் நிலையின்படிதான் அன்பிற்குரியவராக ஆக வேண்டும். எவ்வளவு இந்த விலகியிருக்கும் பயிற்சியில் முன்னேறி செல்வீர்களோ அவ்வளவே உலகிற்கு அன்பானவராக ஆவதில் முன்னேறி செல்வீர்கள். அனைவரின் அன்பிற்குரியவராக ஆவதற்காக முதலில் விலகியவராக ஆக வேண்டும். சேவை செய்து கொண்டே எண்ணத்தை உருவாக்கி கொண்டே கூட தனக்கும் மற்றவர்களுக்கும் இவர் விலகியவர் மற்றும் மிகவும் அன்புக்குரியவர் என்ற உணர்வு ஏற்பட வேண்டும். எவ்வளவு ஒருவர் தான் விலகியவராக இருப்பாரோ அவ்வளவு மற்றவர்களையும் தந்தையின் அன்பிற்குரியவராக ஆக்க முடியும். பாபா வந்து விடுபட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி தான் இதுலயுமே பேசுறாரு. சர்வசக்திவான் அப்படின்னாலே எல்லாத்துல இருந்தும் விடுபடணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி விடுபடலைன்னா அந்த சக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம். தேகத்தின் சம்பந்தத்திலிருந்து பொருட்களின் மேல இருக்கிற பற்றுல இருந்து விடுபடுறது வந்து ஈஸின்ற. ஆனா நான் தேகன்ற உணர்வுல இருந்தே விடுபடுறதுதான் விஷயம். முயற்சி பண்ண இல்லையா? ஒருத்தர்கிட்ட இருந்து நாம விலகி இருக்கிறது வந்து ஈஸி. அதாவது அது இன்னொருத்தர் சம்பந்தப்பட்டது. வெளியில இருக்கிற பொருள், வெளியில இருக்கிற நபர் மேல இருக்கக்கூடிய பற்று நீக்கிறது கூட ஈஸின்ற. அதுவே ஈஸி கிடையாது. பட் ஆனா அதை விட கஷ்டமானது எதுன்னா நான் தேகன்றதே மறக்கிறது. வெறும் ஒலியாகவே அனுபவம் பண்றது. சோ இப்ப மீதி இருக்கிற பந்தனம் அதுதான்ற. அந்த தேகன்ற உணர்வுல இருந்தே விடுபட்டுணும். இல்லையா? பாபா சொல்றாரு, நான் வந்து ஆத்மாவை தான் பாக்குறேன்ற. இல்லையா? யாரை பார்த்தாலும் வந்து என் சகோதர ஆத்மாவை பாக்குறேன்ற. அந்த உடம்புன்ற சகோதரனை சொல்லல. சகோதர ஆத்மாவை பாக்குறேன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுதான் இருக்கிறதுல மேன்மையான பார்வைன்ற. அப்ப தேகன்ற உணர்வே விடுபட்டுடணும். காரியம் செய்யறதுக்கு தேகத்துல வரும்.
அவ்வளவுதான். பாபா எப்படி காரியம் செய்யறதுக்கு ஒரு உடம்பு எடுக்கிறாரோ, அது மாரி உடம்ப எடுக்கிறேன். அவ்வளவுதான். அப்ப அது என்னுடைய கருவி தான் இந்த உடம்பு. ஸோ அந்த பயிற்சி வேகமா பண்ணணுன்றார். ஒரு செகண்ட்ல வரணும், ஒரு செகண்ட்ல வெளில போயிடணுன்றார். அது வெளில போறதுக்கு டைம் எடுக்கக்கூடாதுன்றார். அந்த ஒரு செகண்ட்ல வெளில போறது தான் கடைசியில நமக்கு கை கொடுக்கும். அந்த ஒரு வினாடி பயிற்சி தான். ம். ஆ ஸோ அதனால சென்டர்ல வந்து சில சமயம் இந்த பிசிக்கல் எக்சர்சைஸ்லாம் பண்ணுவாங்க காலையில. அப்படி பண்ணும் பொழுது ம். பரந்தாமத்துல இருக்கிறேன், சூக்ஷ்மவதனத்துல இருக்கிறேன், இப்படி கைய தூக்கும்போது அப்படி அந்த பயிற்சியும் சேர்த்து அப்படி பண்றது. ம். ஸோ இத வேகமா பண்ணணுன்றார். அதாவது மனப்பயிற்சிய வேகமா பண்ணணும். ஸோ பாபா அப்படிதானே அவர் பிரம்மா உடம்ப அல்லது குல்ஜார் தாதி உடம்ப ஆதாரமா எடுத்து பேசிட்டு இருக்கிறார். அதே மாதிரி நானும் இந்த தேகத்த ஆதாரமா எடுத்து காரியத்த செஞ்சிருக்கிறேன்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்னது கிடையாது. என்னைக்கு பாபா குழந்தை ஆணுமோ, அன்னைக்கே செத்து பரந்தாமத்துக்கு போயிட்டோம். ஏன்னா பாபா பரந்தாமம் உங்களுடைய வசிப்பிடம்ன்றாரு. வசிக்க போற இடம்னு சொல்லல. ம். ஏன்னா, அங்க நாம இருக்கவே பரந்தாமம் தான். கூடாது. நாம அங்க இருக்கவே கூடாது. டக்குனு இங்க வந்துடணும். உண்மையிலே அங்க வசிக்கிறது ம். இப்பதான். எல்லாரும் மேல ம். போம்போது நாம இங்க வந்துடணும். இல்லையா? ஆனா ம். இப்ப நாம அங்கேயே இருக்கோம். ஸோ அதுல ஓ! கவனம் இருக்கணும். ஏன்னா பாபா அப்படிதான் நெனைக்கிறாரு தன்ன. ஜஸ்ட் ஒரு காரியம் செய்யணும்னு நெனைக்கும்போது டக்குனு வந்து உடம்பு எடுக்கிறார். செய்றார். முடிச்சு அடுத்த செகண்டே பறந்துர்றார். அப்ப பரந்தாமத்துல என்ன நினைங்கன்றதுக்கு காரணம், நீங்க இருக்கிற இடமே அதுதானேன்றார். அதனால தான் அங்க வந்து நினைங்கன்னு சொல்றாரு. ஸோ அதுதான் இன்னொன்னு நம்ம ஆக்சுவலா பரந்தாமம் போனதுக்கு அப்புறம் நமக்கு உணர்வு இருக்காது. நமக்கு புரிஞ்சுக்க இருக்காது. முடியாது. பாபா பக்கத்துல இருக்கோம். ஆ இப்பதான் அத அனுபவிக்கிறோம் பாபாவ. கரெக்ட். இப்பவே பரந்தாம நிவாசி தான் நாம. அததான் புரிஞ்சுக்க சொல்றேன். ஸோ அப்ப அவரு அங்கிருந்து வந்து ஒரு உடம்பு எடுத்தா மாரி நான் இந்த உடம்ப எடுக்கிறேன். அவரு எப்படி பிரம்மா உடம்ப தான் எடுக்குறாரோ, அதே மாரி நான் இந்த உடம்ப தான் எடுக்கிறேன். அவ்வளோதான். எடுத்து காரியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்படின்ற அந்த நினைவு தான் விடுபட்ட நிலை. இதன் ஆதாரத்துல அன்பானவரா ஆகணும்ன்ற. ஏன்னா, ம். இது நானுன்னு நினைக்கும் பொழுது இன்னொருத்தர் மேல அன்பு வரும். அவங்கள பிடிக்காதவங்களுக்கு நம்ம இன்னைக்கு முஸ்லிம்ஸுக்கெல்லாம் யூதர்கள பிடிக்கலன்றதுக்கு காரணம் அந்த உடம்புன்ற உணர்வு தான். இந்த உடம்பு நானு, இந்த மதத்துல பிறந்தேன். அப்ப அது என்னோடது. அப்ப அந்த மதத்துக்கு பிடிக்காதவன் எனக்கும் பிடிக்காது. ஆனா கடவுள் ஆமா. அப்படி எதுலயும் சிக்கல. விலகி இருக்கார். அதனால அன்பா இருக்கார். யூதனும் அதே கடவுள தான் வணங்குறான். முஸ்லீமும் அதே கடவுள தான் வணங்குறான். இந்துவும் அதே கடவுள தான் வணங்குறான். எல்லாருக்கும் அந்த கடவுள் பிரியமானவரா இருக்காரு. ஏன்னா, அவர் விடுபட்டு இருக்காரு. அதே மாதிரி நீங்களும் எல்லோருக்கும் பிடித்தவர்களாக எப்ப இருப்பீங்க? விடுபட்டு இருந்தா தான். அந்த விடுபட்டு இருக்கிற ஆதாரத்துல தான் நீங்க அன்பானவரா இருக்க முடியும். ம். எந்த அளவுக்கு இந்த விடுபட்டு இருக்கக்கூடிய பயிற்சியில முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உலகத்துக்கு பிரியமானவர்கள் ஆகுறதிலும் முன்னேற்றம் அடைவீர்கள்ன்றார். ஏன்னா, நாம அந்த நிலைய அடையும்போது தான் ஃபரிஸ்தா ஆகப்போறோம். அந்த ஃபரிஸ்தாவ தான் ஏஞ்சல்ன்னு கிறிஸ்டின் சொல்றாங்க. மலக்குகள்னு முஸ்லிம்ஸும் சொல்றாங்க. ஸோ அப்ப எல்லாருக்கும் ஓ! பிரியமானவர்களாக நாம இருக்க போறோம். அது எப்ப? எல்லாத்துலருந்தும் விடுபட்டு இருக்கும் பொழுது தான். ஸோ அதனால எல்லோருக்கும் பிரியமானவர்களாக ஆகணும்னா, முதல்ல நீங்க பண்ண வேண்டிய வேலை எல்லாத்துலருந்தும் விடுபட்டு இருக்கணும். அதனால தான் கோயில்ல முருகன், பிள்ளையாரு எல்லாரும் ஒரு தனி ரூமுக்குள்ள அடைபட்டு பூட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க. அப்ப உலகத்திலருந்து அவரு விடுபட்டு இருக்கிறாரு. இது தெரியாம நாஸ்திகர்கள் ஏன்டா உலகத்த காப்பாத்துறவர எதுக்குடா பூட்டு போட்டு வச்சிருக்கிறீங்கன்னுவாங்க. அது அர்த்தம் கிடையாது. எல்லாத்துலருந்தும் விடுபட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். விடுபட்டு இருக்கிறதுனால உயர்ந்த நிலையிலும் இருப்பாங்க. அந்த பிரகாரம் உயர்ந்தும் இருக்கும். ஸோ அதனால முதல்ல விடுபட்டு இருக்கிறது தான் எல்லோருக்கும் பிரியமானவர்களா இருக்கிறதுக்கான முதல் படியே. ம். அப்ப நீங்க சேவை செஞ்சாலும் அந்த விடுபட்டு இருக்கிறீங்கன்றது அனுபவம் ஆகணும். ஒரு எண்ணம் உருவாக்குனா கூட அப்படிதான் இருக்கணும். இல்ல எல்லாத்துலருந்தும் விடுபட்டு இருக்கிறவங்களால தான் எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய எண்ணத்த உருவாக்க முடியும். இப்ப ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபல் இருக்கிறாரு. பசங்களுக்குள்ள ஒரு ஃபைட்டு. அங்க பஞ்சாயத்துக்கு போறாங்க. அதுல ஒரு ஃபைட் இருக்கிற பையன் என் சொந்தக்காரன்னு நெனச்சா அவரு எடுக்கிற முடிவு கரெக்ட்டா இருக்காது. அவரு எல்லாத்துலருந்தும் விடுபட்டு இருக்கும்போது தான் கரெக்ட்டான முடிவு எடுப்பாரு.
இவனும் தேவை, அவனும் தேவைன்னும் போது விடுபட்டு இருப்பாங்க 2த்துல இருந்தும். அததான் சொல்றாரு. அப்ப சேவை செஞ்சாலும், சங்கல்பம் செஞ்சாலும், தனக்கே நாம விடுபட்டு இருக்கிறேன்னு ஃபீல் ஆகணும். மத்தவங்களுக்கும் நாம விடுபட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் ஆகணும். அப்ப விடுபட்டும் இருக்கிறாங்க, எல்லோருக்கும் பிரியமானவர்களாகவும் இருக்கிறாங்கன்ற உணர்வு ஏற்படணும். இல்லையா? இப்ப ஒரு சில அரசியல் தலைவர்கள் இறக்குறாங்க அப்படின்னா எல்லாம் அழுவுறாங்க. அவங்க ஒண்ணும் யார்கிட்டயும் போய் தனிப்பட்ட முறையில பேசல. இந்த விடுபட்டு இருந்தது எல்லாருக்கும் புடிச்சிருக்கு. அதுதான் விஷயம். ம். அதுதான் ஞாரா और प्यारा. ஞாரானா விலகி இருக்கிறது, பியாரானா அன்பானவர்களாக இருக்குது. சோ இந்த உணர்வு ஏற்படணும். தனக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி. நீங்க நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் விடுபட்டு இருக்கிறீங்களா? ஒவ்வொரு எண்ணத்திலும் விடுபட்டு, அதே நேரத்துல அன்பாகவும் இருக்கிறீங்களா? சோ எந்த அளவுக்கு ஒருத்தர் சுயம் விடுபட்டு இருக்கிறாரோ, அந்த அளவுக்கு மற்றவர்களையும் அவங்க வந்து தந்தைக்கு பிரியமானவர்களாக ஆக்க முடியும். ஏன்னா, இவங்க விடுபட்டு இருக்கிறதுனால, இவங்க பாபாவுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இவங்க பாபாவுக்கு பிரியமானவர்களாக இருந்தாலே, எல்லார்கிட்ட இருந்தும் விடுபட்டு தான் இருக்க போறாங்க. அப்ப அதே மாதிரி மத்தவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்பொழுது தான், மத்தவங்களையும் பாபாவுக்கு பிரியமானவர்களாக ஆக்க முடியும். எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு இருக்கிறது. இல்லையா? அந்த ஆத்மாவை நான் எழுப்புறேன்ற அந்த ஒரு எண்ணத்த தவிர, இவங்க இந்த ஜாதி, இந்த மதம், ஆணு, பெண்ணு, பணக்காரன், ஏழை, இந்த வேற எந்த எண்ணம் வந்தாலும், அது ஆத்மா கிட்ட போய் பேசாது. அவங்கள வந்து கடவுள்கிட்ட இணைக்க முடியாது. சோ அந்த ஜோதிய நான் ஏத்துறேன். அதுதான் அந்த விளக்கு ஏத்துற இந்து மதத்துல விளக்கு ஏத்துவாங்களே கோயில்னாலே, அதுவே எவ்வளவு பாவனையா ஏத்துவாங்க. அப்ப குறைஞ்சபட்சம் அந்த பாவனையாவது இருக்கணும். அந்த ஆத்ம தீபத்த நான் ஏத்துறேன். தந்தையுடையவர் அப்படின்ற அறிமுகத்த கொடுக்கிறேன். அந்த சகோதர ஆத்மாவுக்கு தெரியல. அந்த அந்த விடுபட்டு இருக்கிறீங்க இல்லையா? அந்த உடல் உணர்வு இல்ல. அவங்க யாருன்றதே பார்க்கல. வெறும் ஆத்மாவை எழுப்புறோன்ற அந்த ஒரு எண்ணம் தான் கடவுளுக்கு பிரியமானவராக ஆக்க முடியும் கடைசியில. சூப்பரா இருக்கு. சோ மீதிய வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம் சிஸ்டர். ஓம் சக்தி. சோ செம பவர்ஃபுல்லா ஓம் சாந்தி. இருக்கு.